அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு எடுத்த வீடியோ பூரா டெலீட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு, அத எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு எடுத்தாச்சு. அதாங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் இங்கே எத்தனை மணிக்கு கிளம்புனேன், அங்கே போய் எத்தனை மணிக்கு ரீச் ஆனேன் எல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து நாள் நான் எடுத்த வீடியோ. 20ஆம் தேதி பஸ்ஸுக்கு தான் டிக்கெட் போட்டிருந்தோம். ஏன்னா போட்லலாம் போ முடியாது. அங்கிட்டு அப்புறம் ரொம்ப தூரம் போகணும்னு சொல்லிட்டு பஸ்ஸிலே போட்டாச்சு. பஸ்ஸில் போட்டோம்னா வீட்டுக்கு முன்னாடியே போய் நம்ம இறங்கிடலாம். இது நோன்பு திறந்துட்டு ஏஷாலாம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஒரு வாரத்துக்கு தகுந்தாப்புல தான் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா 26ஆம் தேதி நான் ரிட்டர்ன் வர்றாப்புல இருக்கும். ஏன்னா 27ஆம் தேதி வந்து பிள்ளைங்களுக்கு ரிசல்ட்டு. அதனால் ஒரு வாரத்துக்கு தகுந்தாப்புல தான் துணிமணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பாப்பா வரல. நானு, அவங்க தம்பி 3 பேரும் தான் போகிறோம். அங்கே போய் பழம்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல ரங்கத்துக்கு பஜாருக்கு வரணும்னா ரங்கத்துக்கு தான் வரணும். 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அதனால் இங்கேருந்தே நான் வாங்கிட்டு போயிருந்தேன். கஜூர், ஷர்பத், சன்னா முடிஞ்ச அளவுக்கு இங்கேருந்தே நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா அங்கே போய் நம்மளுக்கு போனோன்னே நம்ம அதெல்லாம் தேட முடியாது இல்லையா? அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். முக்கியமாக நமக்கு நோன்பு துறக்கிறது மட்டும். இப்போ கிளம்பியாச்சுங்க. சகரு செஞ்சுட்டு நானும் அவங்களும் தான் நோன்பு வச்சுருந்தோம். தம்பி வைக்கல. இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளை இல்லையா? 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அதனால் வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து 4:15க்கு பஸ்ஸு. 3:45க்குலாம் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். அங்கே வண்டி எதுவும் வராதுங்க நாங்கள் இருக்கிற சைடு. அதனால் தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருந்தோம். அவங்க கார் எடுத்து வந்திருந்தாங்க. அங்கே போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே பஸ் வந்துருச்சு. கரெக்டான டயத்துக்கு போய் ரீச் ஆகிட்டோம். அதனால் பஸ்ஸு கரெக்டாக வந்துருந்துச்சு. இது கொஞ்சம் விடியிறப்ப நாங்கள் எடுத்தது. இங்கேருந்து பஜார் ஸ்டாண்ட்லேருந்து ஜிர்கட்டான் போவோம். ஜிர்கட்டான் வந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிஸ்ட்டு தாங்க வருவாங்க. ஏன்னா இங்கே சுற்றி பார்க்குற இடம் ரொம்ப இருக்குது. இதுக்கு அங்கிட்டு பாரட்டான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு கேவ் இருக்குது. அங்கே தான் போகிறதுக்கு இவ்வளோ டூரிஸ்ட் கார் நிற்கிது. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு தான் இங்கே கேட்டு திறப்பாங்க. இப்போ 4:15 எங்களுக்கு பஸ் இல்லையா? 6:30 மணிக்கு இங்கே கேட்டு திறப்பாங்க. இதுக்கப்புறம் வர்ற பஸ்ஸு, ட்ராவல்ஸ்க்கெல்லாம் தனித்தனி டைம் இருக்கும். இங்கே எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. இந்த இடத்துலேருந்து எத்தனை மணிக்கு பஸ்ஸு விடுறாங்களோ, கேட்டு திறப்பாங்களோ, அதே மாதிரி பாரட்டானில் அதே டயத்துக்கு அங்கேருந்து கேட்டு திறப்பாங்க. அங்கேருந்து வர்றவங்களுக்கு. பஸ்ஸு கரெக்டாக 6:30 மணிக்கு கிளம்பிருச்சுங்க. இதுக்கு அங்கிட்டு நம்ம சுத்தமாக வீடியோ எடுக்க முடியாது. இது வந்து பாரட்டான் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் அங்கேருந்து ஜிர்கட்டான்லேருந்து. இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்களா, அந்த கிளிப் தான் அது. வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தம்பி ஏன் அங்கே விளாண்டுக்கிட்டு இருந்தான்னா, அங்கே 2 மணி நேரம் நாங்கள் இருந்துட்டோங்க. ஏன்னா ஒரு போட்டு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்கேருந்து அந்த தெரியுது இல்லையா, அந்த தீவுக்கு தான் போகணும். கண்ணுக்கு பார்க்க கிட்ட இருக்கு. ஆனால் கடல் தாண்டி போகணுமே. போட்டு வந்தால் தான் போக முடியும். இங்கே மட்டும் இப்போ போட்டு ஓடிக்கிட்டு இருக்குங்க. முதல்ல கதம்தலாலையும் போட்டு ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அங்கே பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. இப்போ 9:30 மணிக்கு கரெக்டாக நாங்கள் வந்து பாரட்டான் மெயின் இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அங்கேருந்தையும் பஸ்ஸு கிளம்பியாச்சுங்க. முதல்லலாம் இங்கேருந்தையும் போட்டு மாறணும். அப்புறம் 1:30 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கதம்தலாலையும் போட்டு ஏறி போகணும் அங்கிட்டு. இப்போ அந்த இது இல்லை. இப்போ அங்கே பிரிட்ஜ் கட்டியாச்சு. இப்போ இங்கேருந்து 3:30 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் நான் இருக்கிற சைடு. அதுக்கு அங்கிட்டு போகிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஆகும். போகிற இடத்துலலாம் இப்படி தாங்க இருக்கும். ஃபுல்லாக வாழை மரம், தென்னை மரம், கரும்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரங்கத் தாண்டி போய்கிட்டு இருக்கோங்க. கரெக்டாக 12 மணிக்கு ரீச் ஆனோம் ரங்கத்துக்கு. 12 மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும் ரங்கத்துலேருந்து. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மாமியார் வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுவோம். வீடு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடலாக தான் இருக்குங்க. அதுக்குன்னு எங்கள் வீடு கடல் ஓரமாக இல்லை. கொஞ்சம் தள்ளி போனால் தனிநாளா பீச்சு கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக 12:30 மணிக்கு நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினோம். வீட்டுக்கு முன்னாடியே பஸ்ஸு நிற்கும். எங்கேயும் நாங்கள் போக தேவையில்லை. அங்கே தவணை வரும்போது குட்டி குட்டியாக செடியெல்லாம் இருந்துச்சு. இப்போ பெருசாக வளர்ந்து மரமாக நிற்கிது.
இந்த வீடியோ தாங்க உங்களுக்கு நான் காட்டணும்னு நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.